எல்லோருக்கும் வணக்கம். நான் ஃபெயில் ஆயிட்டேன், என் வாழ்க்கையே ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நிஃப்டி 78 பாயிண்ட் இறங்கினது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால பல ட்ரேடர்கள் வந்து எப்படியோ அப்படி இப்படின்னு தக்கு முக்காடி ஒரு 2000 பாயிண்ட் ஏறி இருக்கு. எப்படியோ ஒரு 6 மாசத்தை லாபத்தில் ஓட்டிட்டோம். இனி இதுக்கப்புறம் வந்து இறங்குனா தாங்காது சாமி அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் வந்து ஹெட்ஜிங் பண்றதுக்கு உண்டான வழியை தான் பார்த்துக்குவாங்க. ஆக மொத்தம் கடைசி 10 நாள் ஒரு லாபகரமாக இருந்த இடத்துல இப்ப மறுபடியும் கரடிகளினுடைய வீழ்ச்சி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நண்பர் சொல்றாரு, எனக்கு 40,000 ரூபாய் ஆப்ஷன்ஸ்ல லாஸுங்க. ஆப்ஷன்ஸ் பத்தி தெரியாம தயவு செய்து வேண்டாம் வேண்டாம், ஆப்ஷனுடைய சவகாசமே வேண்டாம் அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல. அதாவது குறைந்த முதலீட்டுல அதிகமான லாபம் வரணும் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, பல வழிகளை சூஸ் பண்றாங்க. அதாவது எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்ற இந்த சார்ட்ல வரையறும் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து குறைவான பணத்தை போட்டா ஒருவேளை 10 ரூபா ஆப்ஷன் 20 ரூபா 40 ரூபாய்ன்னு போகும் பொழுது குறைவான முதலீட்டுல அதிகமான பணம் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல சில பேர் உள்ள இறங்குறாங்க. இன்னொரு வாய்ப்பை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 52 வீக் லோ, மல்டி இயர் லோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு பல வருடங்களை சிவனேன் காலத்தை கடத்தி அது உச்சத்துக்கு வரும் பொழுது ஒரு குறைந்த முதலீடு தான் அவங்க போடுறது. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் எத்தனையோ பங்கு கீழே கிடக்கு, விப்ரோ, டிசிஎஸ், அந்த மாதிரி எத்தனையோ ஷேர்கள் வந்து கீழே கிடக்கு. ஒருவேளை அவன் எதிர்காலத்தில் ஏறி வர்றான்னு வச்சுங்க, மாற்றங்கள் வந்து அப்போ அவங்க போடக்கூடிய பணம் குறைவான பணம், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப வருஷம் கழிச்சு. சும்மா ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி 1 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி இல்லை, 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மில் குறைவான பணத்தை போட்டு பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொரு கான்செப்ட், மார்க்கெட் வந்து பழைய உச்சத்தை தாண்டும் பொழுது அந்த இடத்துல குறைவான பணத்தை போட்டுட்டு அவன் திடீர்னு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே 40-50% ஏறும் பொழுது அப்போ சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு இந்த 3 மெத்தடில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. அதில் இந்த மெத்தட் ஒன்று தான் யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு மெத்தடாக இருக்குது. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரும் பொழுதோ அல்லது இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி உள்ளே வரும் பொழுதோ நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த நண்பருக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 40,000 ரூபாய் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு நண்பருமே என்ன ஆசைப்படுறாருன்னா 360 அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஷேர்களை வந்து ஒரு 165 ரூபா ரேஞ்சில் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படா அது தன்னுடைய பழைய ஹையை தாண்டி மேலே போகும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். நண்பர்களே, மேலே ஏறிய பங்குகள் எல்லாமே வந்து கீழே லோ ரேட்ல இருந்து தான் மேலே ஏறி இருக்கு. அப்போ கீழே லோ ரேட்ல இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிட வேண்டியதானே அப்படின்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். 6000 ஷேர் இருக்கு, அவன் ஏதோ ஒரு 60-70 பேர் தான் மேலே போறான். 6000 ஷேரும் கீழே தான் இருக்கு, ஆனால் 60-70 ஷேர் தான் மேலே இருக்கான். அப்போ 6000 ஷேர்ல அந்த மாதிரி 60-70 ஷேர்கள் கீழிருந்து மேலே போயிருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சுவன் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் கீழே விழுந்துட்டு தான் புதிய உச்சம் என்பது போயிருக்கான். அவன் விழுந்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுங்க, 60% கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தற்போது பார்த்தா அந்த ஷேர் வந்து 171%, 60% இறங்கியதுக்கப்புறம் லாபம் வந்துருக்கு. 60% இறங்கிய பங்குகள் லாபம் செய்யக்கூடிய பங்குகள்னு என்னால் 50 ஷேர்களுக்கு பக்கம் லிஸ்ட் எடுக்க முடியும். மார்க்கெட் இப்போ ஏறி வந்துட்டதுனால. இதே மார்க்கெட் ஏறாத சமயத்தில் 100, 200, 300 ஷேர்கள் எடுக்க முடியும் லாபம் செய்து கொண்டிருந்த பங்குகள். ஆனால் உச்சியிலிருந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 200-300 ஷேர்கள் கூட லிஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் அத்தனை பங்குகள்லையும் யார் மேல் நோக்கி பழைய கை வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 40-50 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இறங்கின ஷேரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், ஆனால் அது ஏறிச்சா இல்லையா அப்படின்றது சில காலம் கழித்து பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து 600 ஷேருக்கு ஒரு 10 ஷேரோ 20 ஷேரோ அப்படித்தான் ஏறுறான். அதனால தான் இந்த சுவன் லைஃப் சயின்சஸ் என்பது பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கிறத அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ ஷேர்கள் பாதி கிணறு தாண்டிட்டு கீழே விழுந்துருவான். இப்போ இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்கு கூட 300 ரூபாயிலிருந்து இப்போ 600 ரூபா வந்துட்டான். ஆனால் இன்னும் பழைய ஹையை தாண்டுவானா இல்லை பாதி கிணத்துலேயே கீழே விழுந்துருவானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஹொனாசா கன்சியூமர் அப்படின்ற பங்குமே பயங்கரமான கிராஷ். அவன்லாம் 500 ரூபாயிலிருந்து கீழே 160 ரூபா வரைக்கும் போன பங்கு இப்போ 160 ரூபாயிலிருந்து 481 ரூபா. அப்படியே கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே,
3 ஆப்ஷன் இருக்கு. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க 3 வேலைகள் பண்றாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்கல்ல அதுல 91% மேல நஷ்டம் தான். அது வேலைக்கே ஆகாதுன்ற கண்டிஷன். 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் ட்ரேடிங்ல வந்து என்ட்ராகிறவங்க நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கண்டிஷன் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது. பட் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டவங்க கண்டிப்பாக உச்சாணி கும்பலை வாங்கி கும்பா பாண்டவங்க அப்படின்றது வேணால் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் லோ ரேட்டில் வாங்கி பல வருஷங்கள் யாருனாலையும் வச்சிருக்க முடியறதில்ல. ஆனால் அப்படி வச்சிருந்தவங்க மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹொனாசா அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் 200 ரூபாய்க்கு கீழே விழுந்தவன் தான். இப்போ 2 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கல இப்போ 500 ரூபாயில சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா பங்குகளுமே கீழே விழுகின பங்குகள் தான். ஆனால் அது எதையுமே கரெக்டாக பிடிச்சி வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டு. 6000 ஷேரில் எவன் ஏறுவான்னு தெரியாது. 6000 ஷேர்லேயும் ஒவ்வொரு ஷேர்லேயும் 1000 ரூபா போட்டால் கூட பல பணக்காரர்களால கூட அத்தனை 6000 ஷேரையும் வாங்க முடியாது. சரி, அப்படி 6000 ஷேர் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபார்முலா எழுதி மொத்தம் ஒரு 100 கோடியாவது ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணக்கூடிய பங்குகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதுவே 1072 பங்குகள் வருது. சரி, அந்த 1000 ஷேர்ல வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்கள் எத்தனை, மேலே ஏறி கிடக்கக்கூடிய ஷேர்கள் எத்தனை, சென்டரில் அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த பக்கம் எப்படி ஒரு 200, அதையும் கூட பல வகையில் ஸ்கிரீனரில் எழுதக்கூடிய ஆப்ஷன் என்பது இருக்கு. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கக்கூடிய பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் என்பது 100 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. ஆனாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதி போயிடுது. 478 ஷேர் இன்னும் கீழே தான் கிடக்கிறான். அப்போ அதுலேயும் வந்து மார்க்கெட் ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம ஏமாந்துடக்கூடாது. 5000 கோடிக்கு மேலேயாவது அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கணும்னு பார்த்தா அதுலேயும் பாதியாக குறைஞ்சி 271 ஷேர்கள் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த 250 ஷேர்லையும் ஒவ்வொரு ஷேருக்கும் 5000 ரூபாய்னு பணம் போட்டால் கூட எத்தனை லட்சம் வேணும்னு பாருங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள 12 லட்சம் ரூபா பணம் கொண்டு வந்து அதையே வந்து இந்த மாதிரி லாபம் செய்யக்கூடிய பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு. ஏதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அல்லது ஒரு லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது ஏறுவானோ அப்படின்னு கணக்கு பண்ணி பணத்தை பிரித்து போடுறதுக்கே கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா என்பது தேவைப்படுது. அப்போ தான் நம்ம எதுக்கு ஆசைப்பட முடியும்? இந்த மாதிரி குறைவான பணத்தை போட்டு அதிக லாபம் அப்படின்றதுக்கே நம்மளுக்கு 12 லட்சம் ரூபா என்பது தேவைப்படுது. இத்தனை விஷயம் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. பல நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாங்காம இருக்கும் பொழுது ஒரு ஷேர் ஏறிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும், வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா விளற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில பேர்த்துக்கு ஸ்டாக் எடுத்த உடனே நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்துடுறான். அதை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா அதுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்ட்லாம் இருக்கு. அப்புறம் ஒருவேளை கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணா முட்டோம்னா அப்புறம் அது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எது எப்படியோ போட்ட பணம் 1 லட்சம் போடுறோமா அதை வந்து மேலே லாபத்துக்கு வரும்பொழுது போட்ட பணத்தை எடுத்துட்டோம்னாவே ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அது மாறி நடந்தாலும் பெருசாக பாதிப்பு என்பது இல்லை. 1 லட்சத்தை போட்டால் 4-5 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தது, ஆனால் இப்போ இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அடடா லாபத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ போட்ட பணத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துட்டோம்னாவே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரெஷர் என்பது ரொம்ப கம்மியாக வரும். அப்படித்தான் இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் குப்பிட் அப்படின்ற ஷேர் வந்து பல பேர்த்த யோசிக்க வச்சிருக்கோம். திடீர்னு எதுக்கு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி இந்த ஷேரில் வந்தது? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9% என்பது இறங்கியிருக்கு. சமீபத்தில் இவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் என்பது இறங்கல. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரூப் ஹெவி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 200 ரூபாயில் ஒரு ஹெவி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெருசாக வால்யூம் என்பது பெரிய அளவில் நடக்கலை அப்படின்னாலும் அதனுடைய வால்டிலிட்டி என்பது மிகவும் அதிகமாக இந்த குப்பிட்ல இருந்திருக்கு. ஸோ அப்போ இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கொச்சின் ஷிப்யார்டு, HCL டெக், DLF போன்ற பங்குகள்லாம் ரொம்பவுமே முன்னணியான ஃபேமஸ் பங்குகள். எப்போ பாரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எப்போ பாரு இறங்கி கொண்டு இருந்தது சமீபத்தில். இனி இந்த DLF போன்ற பங்குகள் மேலே ஏறி வருமா? அதான் லாபமாகக்கூடிய பங்குகள் பெரிய அளவில் கிராஷ் ஆனதுக்கப்புறம் 1000 ஷேரில் எவனோ ஒரு 2000 பேர், ஒரு 200 பேர் அல்லது ஒரு 5000 ஷேரில் ஒரு 500 பேர் அப்படின்ற மாதிரி கீழிருந்து மேலே ஏறி வர மாதிரி இந்த DLF ஷேர் இது மேலே ஏறி வருமா வராதா அப்படின்னு அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த HCL டெக் போன்ற பங்குகளும் அதே மாதிரி தான். எப்போ பாரு சமீபத்தில் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு ஆசை காட்டி கீழே விழுந்த மாதிரி
பல முறை விழுந்திருக்கு. ஸோ இந்த முறை என்ன செய்கிறது, தன்னுடைய பழைய ஹையை இப்போ நிறைய ஐடி செக்டரில் அந்த அளவுக்கு முதல்ல பயப்பட்ட அளவுக்கு பேட் நியூஸ் என்பது இல்லை. அப்போ பேட் நியூஸ் இல்லைன்னா அப்போ நல்லா இருக்கிற ஷேர்லாம் மேலே வாங்கயா அப்படின்ற மாதிரி தானே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினைப்பாங்க. ஸோ ஹெச்சிஎல் டெக் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து என்ன செய்ய போகிறது, கொச்சின் ஷிப்யார்டு அதே மாதிரி தான் நல்ல வாலட்டிலிட்டியான ஷேர். ஏப்பா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், மறுபடி என்னையே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த கொச்சின் ஷேர் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கும் பொழுது பல ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்து பார்க்கறது இயல்பு தான். திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஏற்றம் வராதா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடியது ஒரு இயல்பு தான். ஸோ மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் இந்த கொச்சின் ஷிப்யார்ட்லாம் இந்த வருஷத்தில் போகுதா அல்லது கீழே விழுகுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பங்குகளை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல செய்தி வாசிக்கும் பொழுதும் மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் என்பது வருது, கெட்ட தகவல்களை தரும் பொழுதும் அந்த மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் என்பது வருது. சமீபத்தில் அக்சென்ச்சர் போன்ற கம்பெனிகளில் ஒரு சுமாரான தகவல் வந்தோடனே அவன் விழுந்ததும் இல்லாமல் கடல் கடந்து நம்மளுடைய ஐடி பங்குகளும் எத்தனையோ கீழே விழுந்தது. அவன் மட்டுமே ஒரு 2-3 முறை தங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் கைடன்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம மார்க்கெட் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஹெச்சிஎல் டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய தகவல்களை சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய பல்வேறு ஐடி கம்பெனிகள் ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக, சேல் சம்பந்தமாக, சர்வீஸ் சம்பந்தமாக பெரிய ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்தது. இப்போ கோஃபோர்ஜ் சிஓ அப்படின்றவங்களுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளுக்கு புது வாய்ப்புகள் வருது அப்படின்னு டெக்னாலஜி பங்குகள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஆளுகளுக்கு மறுபடியும் எங்கிருந்தோ புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஆர்டர்கள் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் இது குறிக்குது. ஸோ இப்போ நம்ம ஆளுக ஐடி சைட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டதாக, மாஸ் காட்டியதாக தற்போது ஐடி பங்குகள் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இனி அடுத்து வரக்கூடிய வருடங்களில் ஐடி எதுவுமே டக்குன்னு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஹெச்சிஎல் டெக்கே பார்த்தீங்களா கீழிருந்து ரெக்கவரி ஆயிருக்கான், விப்ரோ ரெக்கவரி ஆகல, பட் டிசிஎஸ் பார்த்தீங்களா அவன் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கான். அது மாதிரி எத்தனையோ பங்குகள் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அது கம்ப்ளீட்டாக நடக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நேரத்தில் ஐடிசி ஷேருமே 52 வீக் லோ போயிருக்கான். அவங்க Q1 ரிசல்ட்ஸ் அவங்க ஓரளவுக்கு பெட்டராக காமிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால தான் பல்வேறு மற்ற சிகரெட் கம்பெனிகள் ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்திருந்தாங்க. அதில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐடிசி ஷேரில் வந்து அதிகமாக வியாபாரம் ஆகணும்னா எத்தனையோ பேர் ஊதி தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அதெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 1 பாக்கெட்டு 2 பாக்கெட்டு ஒரு நாளைக்குன்னு. இப்பெல்லாம் வந்து வீட்டம்மா கன்னத்திலே சப்புன்னு வச்சுக்கிட்டு ஏப்பா என்ன இது காலம், இந்த காலத்தில் போயிட்டு நீ இன்னும் ஊதிக்கிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஸோ ஐடிசி வந்து ஆக்சுவலாக மற்ற ப்ராடக்ட்டுகளை பயங்கரமாக விற்று மேலே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெருமை. ஆனால் அதனுடைய சிகரெட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸில் அடுத்தடுத்த குவார்ட்டரில் அதிகமாக சேல்ஸ் காமிச்சு மேலே வருது அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டில் பாப்புலர் ஆகுமா அப்படின்றது தெரில. எது எப்படியோ இந்த ஐடிசி ஷேர் வந்து 52 வீக் லோவில் இருக்குது. இந்த நேரத்தில் வலைதளங்களில் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவனுடைய Q2ல பெரிய அளவில் லாபம் வரணும்னா ஏகப்பட்ட பேர் ஊதி தள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ மேலே 400-500 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு எப்போதான் விடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி தற்போது கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. பட் டிவிடெண்டை தொடர்ந்து அந்த பங்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த ஐடிசி ஷேரில் ஒரு செய்தி. இது போக லலிதா ஜுவல்லர் அப்படின்ற பங்கு ஐபிஓவில் சமீபத்தில் திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு. பல ஐபிஓக்கள் வரதுனால பல பேர்த்துக்கு அலாட்மெண்ட் கிடைக்குது. அதனால் இப்போ பல பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த லலிதா ஜுவல்லரி அப்படின்றதும் ஹொரைசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் என்பதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது எவ்வளோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு லலிதா ஜுவல்லரியில். ஏன் குறைஞ்சிருக்கு, அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நம்மளுடைய ரீட்டைல் மக்கள் முழுமைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபேமஸ் போல. டேய் இங்கே இருக்கிறது பூரா எங்களுக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல. எது எப்படியோ லலிதா ஜுவல்லரினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 10% மேலேயாவது வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹொரைசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து என்ன ஒரு தகவலை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதை விடவும் கம்மி, இவனுக்கு அவன் பரவாயில்ல அப்படின்ற கண்டிஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. எப்படி சார் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மேலே வாங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த பிஎம்எல் அப்படின்ற ஒரு ஷேர், அந்த ஷேர்னுடைய சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே தான் அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் மேலே கீழே சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அதை விட்டு பெருசாக விலகி போகல. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு
வாலட்டிலிட்டியான பங்கு விழுந்துட்டாவே ஏதாவது ஒரு சைடு பெரிய மூவ்மெண்ட் என்பது கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி அது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்தப்ப மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்டை கொண்டு வந்ததான் பிஎம்எல். ஆனா இந்த 4 மாதங்களாகவே ஒரே இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய ஆச்சரியமா இருக்கு, எப்படி சார் உங்களால ஒரே இடத்துல சுத்த முடிஞ்சது அப்படின்ட்டு. மார்க்கெட்ல வேற என்ன செய்திகள் அப்படின்னா, இந்த காப்பர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்டேஜ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல செய்திகள். இந்த நேரத்தில் காப்பர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தாலாம் பெரிய ஆள். சமீபத்தில் அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் சமீபத்தில் பிரிச்சு விட்டுருந்தாங்க. அதுல இந்த முக்கியமான பேரண்ட் கம்பெனி வேதாந்தா அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு. கடுமையான வீழ்ச்சி, 1.5-2 மாசமா தொடர்ந்து வீழ்ச்சி. அவனை தடுத்து நிறுத்தினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த பக்கம் எதுவும் பெருசா மூவ்மெண்ட் வரல. ஸோ இப்போ இந்த வேதாந்தா வந்து காப்பர் ரிலேட்டடாகவும் லிங்கான ஒரு பங்கு தான். அப்ப காப்பர் ஷார்டேஜ் என்பது ஹிந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, ஹிண்டால்கோ, இது என்ன எல்லாம் பார்டர்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை என்ன இப்படியே போயிருமா என்னன்றதே ஒன்றும் புரியல. அதாவது ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற சங்கு வந்து கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு மேலே வந்துட்டான். இருந்தாலும் அது ரொம்ப கம்மி, அதனுடைய பழைய கையெல்லாம் ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த ஹிண்டால்கோ அப்படின்றது வேணா பாதி கிணறு, அந்த பார்டர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் காப்பர்னுடைய ப்ராடக்ட்ஸுக்கு ஷார்டேஜ் இது இருக்குமோ அப்படின்ற ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு, கமாடிட்டி மார்க்கெட்டில். ஸோ அப்போ இந்த குரூப்பில் ஏறாத ஒரு பங்கு எதுனா இந்த வேதாந்தா தான். அந்த வேதாந்தாவினுடைய மற்ற பங்குகள் என்னாச்சு அப்படின்ற சமீபத்திய நியூஸ் எதுவும் பெருசாக வரல, அதனால வாசிக்கல. வேணா போய் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் பார்த்துக்கலாம். எல்லாம் நியூஸ் இருக்கிற வரைக்கும் தான் எங்களை வாசிப்பீங்கப்பா, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தான் அப்படின்ற ஒரு செய்தியின் போது இந்த வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இறங்கி ஏறி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஃபேமஸாக இருந்த பங்கு வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், அதுவுமே வந்து டிமெர்ஜாய் வந்த பின்பு அதனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்த பொழுது செய்தியில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பங்கு மறுபடியும் ஒரே இடத்துக்குள்ளதான் தன்னுடைய ஹையுக்கும் லோவுக்கு இடையில தான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஹையுக்கு லோவுக்கு இடையில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாவே அதுல பெருசா பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுன் ஆகி கீழே போற மாதிரியோ ஒன்றும் செய்திகள் இல்லை. பெருசா செய்திகள் இல்லாதனால ஒரே இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் தான். அப்ப இந்த வேதாந்தா எப்போது மேல வரும் அப்படின்றதான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போதைக்கு அதுல நடந்த ஒரே நல்ல செய்தி, அது தொடர்ந்து சரிவடைஞ்ச பொழுது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவனை தடுத்து நிறுத்தி ஒரு 2 மாசமும் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் குவார்டர்லி ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசா சுஸ்லான் போன்ற பங்குகளில் பெருசா செய்தி இல்லை, அதனால பெருசா மூவ்மெண்ட் இல்லை. கடந்த ஒரு மாதத்தினுடைய டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்தான் 27 ஜூலைல. ஆனா இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 4% சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஏறி இருக்கு. ஐநாக்ஸ் விண்டு 6% ஏறி இருக்கு. அதுவுமே கடந்த 10 நாட்களாக எந்த விதமான இடத்துலையும் பெருசா மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு மாத காலம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தாலும் பெருசா மூவ்மெண்ட் ஆரம்பமும் முடிவும் ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளும் திடீர்னு இன்னைக்கு 6% வர்றதுக்கு என்ன காரணம்? அதாவது கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து லேண்ட் அக்வஷன் பண்ணதுனால ஏதோ ஒரு டிலே அல்லது ஏதோ பேங்க்ல லோன் ஏதோ ஒரு வகையில டிலே ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து அந்த பவர் கிரிட்டை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டேட் இருக்கும்பொழுது அது தள்ளி போச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிறக்கோ அல்லது வேண்டாம் அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிலே ஆகுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் மட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டா போதும், ப்ராஜெக்ட் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருந்தது. அதனால் இந்த ஐநாக்ஸ் விண்டு மற்றும் சுஸ்லான் போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு ஒரு 4% ஏறி விட்டுச்சு. சரி, இருக்கின்ற ப்ராஜெக்டுகள் கொஞ்சம் டிலே ஆனாலும் பெருசாக பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு காரணத்தினாலே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.